ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐடிபிஐ பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல சேலரி 6 lakhsல இருந்து 6.5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல என்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷனோட லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. இங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா மற்ற எல்லா ஜாப் பத்தின டீட்டெயில்ஸுமே நம்ம பிளாக் சைட்ல போட்டிருக்கோம். அதையும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ அந்த போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு வேகன்சிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா 676 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கேஷ் பேஸ்ட் ரிசர்வேஷன் என்னென்ன அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க என்னைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னையில இருந்துன்னா நாளையில இருந்து மே 8ல இருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளார இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன டிகிரி எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும். வித் மினிமம் 60% ஆஃப் த மார்க்ஸ் இருந்தா போதும். ஒருவேளை நீங்க எஸ்டி எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 55% ஆஃப் த மார்க்ஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருந்தா போதும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த பேங்க்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6.14 lakhsல இருந்து 6.50 lakhs வரைக்கும் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. உங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல 60 மார்க்ஸ். அதுக்கு உங்களுக்கு 40 மினிட்ஸ் டைம். அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 மார்க்ஸ். 20 மினிட்ஸ் டைம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ் 40 மார்க்ஸ். 35 மினிட்ஸ் டைம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர், ஐடி அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ, அதாவது மேல இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க அஃபிஷியல் சைட்ல தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு ஜஸ்ட் உங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மட்டுமே இருந்தாலே போதும். சப்போஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டெமோ வீடியோ அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா மோட் ஆஃப் பேமெண்ட்லயும் அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த இதுல போயிட்டு நீங்க அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 250 rupees எஸ்டிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு. அது 1050 rupees மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 1050 rupees அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஏஜ் ப்ரூஃப் 10th 12th மார்க் ஷீட் வச்சிருக்கணும்.
எஜுகேஷனல் ப்ரூஃப்ஸ் வந்து உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதே மாதிரி உங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டீட்டெயில் என்னன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.